ஹலோ எவ்ரி ஒன், இது உங்கள் த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க வாட் இஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது ஆர்ஓஇ ரேஷியோ அப்படின்னா என்ன, எதனால் இந்த ஆர்ஓஇ ரேஷியோவை நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மெயினாக கன்சிடர் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோவை நம்ம எதனால் பார்க்கணும்னாக்கா அப்போ தான் அந்த கம்பெனியோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்க ஆர்ஓஇ எதை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னாக்க ஒரு கம்பெனி இன்வெஸ்டர்ஸோட மணியை வச்சு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை வச்சு ஒரு கம்பெனி ஃபினான்ஷியலி ஹெல்த்தியாக இருக்கா, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் திறன்பட செயல்படுறாங்களாங்கிறத நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும். எப்பப்பெல்லாம் இந்த ஆர்ஓஇ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்னாக்கா அந்த கம்பெனி இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனாலோ அல்லது அந்த கம்பெனி தங்களோட ஷேரையே திரும்பி பைபேக் பண்ணாலோ அந்த கம்பெனியோட ஆர்ஓஇ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வாங்க இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏ லிமிடெட் அண்டு பி லிமிடெட் ரெண்டு கம்பெனி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருமே அவங்களோட கேபிட்டல் 1 lakh ருப்பீஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 1 lakh ருப்பீஸ் தான் நம்ம ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆஃப்டர் 1 year கழித்து ஏ லிமிடெட் ₹15,000 ப்ராஃபிட் பண்ணுறாங்க அண்ட் பி லிமிடெட் ₹20,000 ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ஆர்ஓஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்க ஆர்ஓஇ ரேஷியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. இப்போ இங்கே நெட் ப்ராஃபிட்டாக நமக்கு ஏ லிமிடெட் கம்பெனிக்கு ₹15,000 கிடச்சிருக்கு. டிவைடட் பை 1 lakh ருப்பீஸ் ஷேர் ஹோல்டர் போட்டிங்கன்னாக்க நமக்கு 15% கிடைக்கும். அந்த அதே மாதிரி பிக்கு போட்டிங்கனாக்கா 20% நமக்கு ஆர்ஓஇயாக கிடைக்கும். இப்போ நமக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு பி லிமிடெட் கம்பெனிக்கு தான் ஆர்ஓஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஆப்வியஸாக பி லிமிடெட் கம்பெனி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆர்ஓஇ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது நல்ல கம்பெனின்னு நம்மளாடி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வாங்க ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க ஒரு கம்பெனியை வச்சு எப்படி ஆர்ஓஇ ரேஷியோவை நம்ம பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மணி கண்ட்ரோல் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கோம். அதில் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் சர்ச் பண்ணி உள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாக்கா ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரேஷியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாக்க கீ பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே 6வதாக இருக்குது பாருங்கள், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்ட்டு. இந்த டேட்டா தான் லாஸ்ட் 5 yearsோட ஆர்ஓஇ ரேஷியோட ஹிஸ்ட்ரி. சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இயரோட ஆர்ஓஇயை மட்டும்தான் ஷோ பண்ணுவாங்க. இப்போ இதில் கரண்ட் இயரோட ஆர்ஓஇ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13.43 இருக்குது. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயரோட டேட்டாவே நம்ம கம்பேர் பண்ணால் தான் இந்த கரண்ட் இயரோடது இன்க்ரீஸ் ஆகிருக்கா அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பார்த்தோம்னாக்கா 2021 கம்பேர் பண்ணும்போது 2025க்கு 2% கிட்ட ஆர்ஓஇ ட்ராப் ஆகிருக்கு. இதனால் நம்ம கொஞ்சம் எஃபிஷியன்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கம்மியாகிருக்குன்னு நம்மளாட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வாங்க ஆர்ஓஇ ரேஷியோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2025 கரண்ட் இயர்க்குள்ளதை எடுத்துக்குவோம். அப்படியே இதுலேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்ஷனில் ஃபஸ்ட்டு ரோவில் பேலன்ஸ் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாக்கா டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. அதுக்கு 2025 உள்ளதில் 5,01,424.62 crores இருக்குது பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா P&L அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் இருக்குது பார்த்தீங்களா 2025க்கு, அதுக்கு நேராக உள்ளதில் கரெக்டாக நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயரில் 67,347.36 crores இருக்குது பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை நம்ம ஃபார்முலாவோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்னன்னாக்கா நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. இப்போ நமக்கு நெட் இன்கம்மையும் நம்ம ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியை நம்ம டிவைட் பண்ணாக்கா நமக்கு ஆர்ஓஇ கிடைக்கும். நெட் இன்கமுக்கு 67,347.36 crores டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டிக்கு 5,01,424.62 crores இன்டூ 100ன்னு போட்டிங்கனாக்கா 13.43% நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆர்ஓஇ கரண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணோம் பார்த்தீங்களா 13.43%. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸுக்கு நிறைய வெப்சைட்ஸில் அதை மட்டும்தான் ஷோ பண்ணுவாங்க, அதாவது கரண்ட் இயருக்குள்ள ஆர்ஓஇ மட்டும்தான் ஷோ பண்ணுவாங்க. சில பேர் எப்படி ஆர்ஓஇயை பார்ப்பாங்கனாக்கா 15லேருந்து 20க்குள்ளே இருந்தாக்கா நல்ல கம்பெனின்னும் 20க்கு மேலே இருந்தாக்கா ரொம்ப நல்ல கம்பெனின்னும் அதை சூஸ் பண்ணுவாங்க. அது எல்லா நேரங்கள்லையும் ஒர்க் ஆகுமானா கிடையாது. ஏன்னாக்கா சில கம்பெனிகள் வந்து 25, 24, 20 இது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கலாம்.
அதனால் நீங்கள் ஆர்ஓஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது 15%க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். அண்ட் செகண்ட்ரியாக அது 5 இயர்ஸில் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். அந்த தேர்டாக அது காம்படிட்டாரோட அது அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம HDFC பேங்க் பார்த்துருக்கோம்னாக்கா ஐசிஐசி பேங்க் அந்த மாதிரி செக்டாருக்கு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்ஓஇ ரேஷியோவில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஓஇ ரேஷியோங்கிறது ஷேர் ஹோல்டரோட மொத்த அமௌண்ட்டையும் வச்சு அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணோம். ஆனால் இதில் டெப்ட் அவங்க அதிகமாக வாங்கியிருந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட கம்மியான அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கன்னாக்க ஆர்ஓஇ ரேஷியோ அதிகமாக காட்டும். அவங்கள்ட்ட டெப்ட் அதிகமாக இருக்கிறத இது நமக்கு ஷோ பண்ணாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது தான் ஆர்ஓசிஇ ரேஷியோ. அது வந்து நமக்கு ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ப்ளஸ் டெப்த் இது ரெண்டையும் வச்சு அந்த கம்பெனி எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கிறத நமக்கு ஷோ பண்ணோம். அது மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ நமக்கு நிறைய ரேஷியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் போய் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம நிறைய ரேஷியோஸை நம்ம கலந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கம்பெனியை பற்றி. அதனால் நம்ம ஒரு குட் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரேஷியோஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது மாதிரி ஷேர் மார்க்கெட் அண்ட் அனாலிசிஸ் ரிலேட்டட் கண்டென்ட் இனி நம்ம வருங்காலங்களில் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னாக்கா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் இந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.